இப்போ நம்ம PHP ஃபைல்ஸை ரன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வேம் சர்வர் ஆனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு என்னுடைய வேம் சர்வர் ஆனில் இல்லை, ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வேம் சர்வர் இங்கே கீழே காமிக்குது நம்ம டாஸ்க் பாரில். எவ்ரிதிங்ஸ் ஃபைன். ஸோ இப்போ என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட் டைரக்டரி நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி நீங்கள் ஒரே சிஸ்டமில் 2 சர்வரும் நீங்கள் ரன் பண்ண நினச்சிங்கன்னா இதுமாதிரி போர்ட்டில் ரன் பண்ணுங்கள் :8080. ஸோ நார்மல் யூசர்ஸ் ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் அப்படின்னு போடுங்க. ட்ரை அகைன். ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பர்டிகுலர் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற டைரக்டரியில் தான் நம்ம PHP ஃபைல்ஸை ரன் பண்ணணும். ஸோ இந்த டைரக்டரி எங்கே இருக்கோம்னா நம்ம C டிரைவில், ஜஸ்ட் உங்கள் C டிரைவ்க்கு போய்க்குங்க. அதில் வேம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த வேம்ப் ஃபோல்டரை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் www ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இங்கே தான் நம்மளுடைய PHP ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்கு PHP அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா PHP ஃபைல்ஸையும் நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வச்சுக்க போகிறேன். ஜஸ்ட் நான் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது எம்டியாக இருக்குது. என்னோடய Notepad++க்கு வந்துடுறேன். அண்ட் இப்போ நான் இதில் ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபைல், சேவ் ஆஸ். ஸோ என்னுடைய www அப்படின்ற ரூட் இருக்குது, அதோ இங்கே பார்த்துக்கலாம். என்னோட C டிரைவில் வேம்ப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே wwwன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே PHP அப்படின்னு நம்ம இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து இங்கே lesson1.php அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் இங்கே .php அப்படின்னு போடுறதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம வந்து PHP கோட்ஸை வந்து இந்த பேஜில் எழுத போகிறோம். ஸோ PHP கோட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும்னா இந்த .php எக்ஸ்டென்ஷன் இந்த ஃபைலில் இருக்கணும். நார்மல் HTML ஃபைல்ஸ்க்கு .html அப்படின்னு கொடுப்போம். ASP வெப்சைட்ஸ்க்கு .aspx அப்படின்னு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து .php. ஜஸ்ட் சேவ் இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ lesson01.php அப்படின்னு வந்துடும். அண்ட் அதோடைய டைரக்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு PHP ஃபைல்ஸ் க்ரியேட்டாக இருக்கும். அந்த ஐக்கானை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நார்மல் ஃபைல்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து PHP ஃபார்மேட். ஸோ இங்கே டைப் இருக்கும், அது PHP ஸ்கிரிப்ட்னு இருக்கும். ஸோ இது நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி இது வந்து PHP ஸ்கிரிப்ட் அப்படின்னு கண்டுபிடிக்குதுன்னா இதோடைய எக்ஸ்டென்ஷன் வச்சு .php நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் இதோடைய டைப் வந்து இது PHP ஸ்கிரிப்ட் அப்படின்னு கண்டுபிடிக்குது நம்முடைய விண்டோஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கோட் எழுத ரெடி ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் HTML ஃபார்மேட்ஸை நம்ம எழுதி ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி PHPயில் வந்து HTML எம்பெட் பண்ணலாம். அதுமாதிரி PHPக்கு உள்ளேயும் நம்மளால் HTML எம்பெட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பேசிக் HTML டேக்ஸ்லாம் போட்டுடலாம். ஏன்னா இது ஒரு வெப் பேஜ், நம்ம இப்போ டெவலப் பண்ண போகிறது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ HTML. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு HTML பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோ சீரிஸ் HTML வீடியோ சீரிஸ் இருக்குது. அது மொத்தம் 2.5 hour வீடியோ சீரிஸ். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் HTML நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஜஸ்ட் add. ஸோ addக்குள்ள டைட்டில், அண்ட் இதுக்கு நான் டைட்டில் வந்து lesson01. just body. ஜஸ்ட் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது பேசிக் HTML சின்டாக்ஸ். ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய பக்கத்து ஒரு டேபை ஜஸ்ட் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஒரு புதுசாக ஒரு பேஜ் லோட் ஆகும். அந்த இடத்துல நான் வந்து இந்த ஃபார்மேட்டை ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். basic.html. ஓகே, ஏன்னா நம்ம ஒரு PHP ஃபைல்ஸ்க்கும் நம்மளுக்கு இது தேவைப்படும் இந்த ஃபார்மேட். ஸோ அதுக்காக நான் இதை ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் என்னுடைய டைம் கன்சியூம்ஷனுக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்ம PHP கோட்ஸ் இங்கே எழுத ரெடி ஆகிட்டோம் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் PHP எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஓப்பன் டேக் போட்டுக்கோங்க. அண்ட் இப்போது ஒரு கொஸ்டின் மார்க் அண்ட் PHP அண்ட் கொஸ்டின் மார்க் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இப்படி தான் PHP ஆரம்பித்து அண்ட் எண்ட் பண்ணணும்.
ஸோ இந்த ஓப்பன் கொஸ்டின் மார்க் பிஹெச்பின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம வந்து இந்த இடத்துல பிஹெச்பி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம், அப்படி இல்லாட்டி பிஹெச்பியை ஆன் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தட் நம்ம வெப் சர்வரில் இந்த பர்டிகுலர் பேஜ் ரன் ஆகும்போது இந்த ஸ்மாலர் தென் கொஸ்டின் மார்க் பிஹெச்பின்னு ஆரம்பிச்சதுன்னா நம்ம வெப் சர்வர் இது பிஹெச்பி ஸ்கிரிப்ட் இங்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ தட் இதுக்குள்ளே இருக்க பிஹெச்பி ஸ்கிரிப்டை அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.